நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நெகேமியா 4வது அதிகாரம் 17வது வசனம். நெகேமியா 4:17. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமைக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். இந்த இடத்துல நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வார்த்தை அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அந்த இடத்துல நெகேமியா கூட அலங்கத்தை கட்டுவதற்கு ஹெல்ப் பண்ண எல்லாருடைய கையிலையும் ஒரு கையில் 2 கையில் ஒரு கையில் வேலை செய்கிறாங்களாம், ஒரு கையில் என்ன செஞ்சுருந்தாங்களாம், ஆயுதம் வைத்திருந்தார்களாம். ஆயுதம்னா நம்ம என்ன ஆயுதம்னாலும் நம்ம நினச்சிக்கலாம். 2 கையை வச்சு வேலை செஞ்சாதான் அந்த வேலை நமக்கு எப்படி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் அங்கே நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்ததுனால அவங்க அந்த வேலை செய்யும்போது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதற்காக எல்லாரும் ஒரு கையில் வேலை செய்கிறாங்க, ஒரு கையில் என்ன செஞ்சுருக்காங்க, ஆயுதம் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நமக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இதை வார்த்தையில் என்ன கற்றுத்தராரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து. அப்போ நமக்கும் வேலைகள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். கண்டிப்பாக பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு வேலை, வீட்டு வேலைகளை யாரை நீங்கள் சிறு பிள்ளைகள் எடுத்தாலும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் அவங்களுக்கென்று ஒரு பொறுப்புகள், அவங்களுக்கென்று ஒரு காரியங்கள், வேலைகள் என்ன செய்யும் இருக்கும். அப்போ இன்னொரு கை, அப்போ நம்ம அந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் வேலையை ஒரு கையாகவும் நம்ம ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு கையாகவும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த இடத்துல பட்டயம் மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆயுதம்ங்கும்போது ஒரு பட்டயம் ஏதாச்சும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ நம்ம இதில் பார்க்கலாம், நம்ம இந்த இடத்துல இதை பட்டயமாக வைத்த 2 காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். முதல்ல பார்க்கலாம், சங்கீதம் 59:7 போடப்பட்டிருக்கு, உதடுகளில் பட்டயம் இருக்கையில். சங்கீதம் 59வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு 2 பட்டயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சங்கீதம் 57:4 பார்த்தீங்கன்னா அவர்கள் நாவு கருக்கான பட்டயம் போடப்பட்டிருக்கு. நாவு கருக்கான பட்டயம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பட்டயம்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது என்னதுன்னா நாவு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வர்ற பிரச்சனைகளை நிறைய நேரம் நம்மளுடைய நாவுகளை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், பிரச்சனைகளை உண்டாக்குகிறோம், பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறோம், பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது எல்லாமே இந்த காரியத்தை வச்சு தான் என்ன செய்கிறோம். ஆனால் அதான் வேதத்தில் நாவு குறித்து நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 59:7 பார்த்தீங்கன்னா தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள். அப்போ அந்த உதடுகளில் பட்டயங்கன்னா பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டு அப்படின்ட்டு நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. தங்கள் சில மனிதர்கள் பேசினாங்கன்னா அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கை வரைக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, கக்குவாங்க. அதுதான் சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகள் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ நெகேமியா காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு பட்டயமும் வேலையும் செய்தாங்க. ஆனால் அவங்க அந்த அலங்கத்தை கட்டுற வேலையை சக்ஸஸாக என்ன செஞ்சாங்க, முடித்தாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நாவில் இருக்கிற பட்டயம், நம்ம மற்றவர்களை பட்டையை குத்து போல பேசுகிறதுனால கூட காரியங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். அதனால தான் போடப்பட்டிருக்கு. ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அப்படின்னா அவர்னா யாரை கூறப்பட்டிருக்குன்னா கர்த்தரை, தேவனை குறித்து என்ன போடப்பட்டிருக்கு, கூறப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இங்கே சங்கீதங்களில் நீதிமொழிகள் எல்லாம் பார்த்தோம், நாவு என்ன ஒரு பெரிய பட்டயம், மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துறது, மற்றவர்களை குத்தி பேசுகிறது, கஷ்டப்படுத்தி பேசுகிற அந்த காரியங்களை இந்த வாயை நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அதை கூர்மையான பட்டயமாக்கி
ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாயை சாத்தானுக்கு எதிராக, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக நம்மளை வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு ஏற்றபடி வாழ்கிற அந்த ஒரு கூர்மையான பட்டயமா ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அப்போ இங்க நம்ம நெகேமியா இதுல பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பட்டயத்தை தான் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், வச்சிருக்கணும். ஆனா நம்ம வந்து ஆண்டவர் கூட நெருங்காம ஆண்டவரோட நம்ம இல்லாம இருக்கும்போது நம்மளுடைய நாவு எப்படி ஆயிருதுன்னா, நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறது போல பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களா நம்ம என்ன செய்யறோம், மாறிடுறோம். நம்மளே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு சில நேரம் சால்வு தேடுறதுக்கு நம்ம அப்படி பேசுகிறவர்களாக நம்ம என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனத்துல அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக்கிங்கிற வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது, சங்கீதம் 149 8வது வசனத்துல அழகா ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அப்படி நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆண்டவரை அறிகிறவர்களாக இருந்தோம்னா நம்ம நாவு வந்து பட்டய குத்துகள் போல பேசுகிற ஒரு நாவா நம்ம நாவு என்ன செய்யாது, இருக்காது. நம்ம நாவுல எப்பவும் யாரை துதிக்கிற துதி இருக்கும், கர்த்தரை துதிக்கிற துதி என்ன செய்யும், இருக்கும். அப்போ அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த இடத்துல பட்டயம் என்ன எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, வேதாகமத்தை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. வேத வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதை தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு கரெக்டா எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்போ இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு தேவனுடைய வார்த்தை தான் என்னது, இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். அப்போ தேவனுடைய வார்த்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நாவு வந்து ஒரு பட்டயமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் பட்டயமா என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்மளே என்ன செய்யறோம், அதை பேசி 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 அந்த பிரச்சனைகளை என்ன செய்யறோம், பெருசாக்குகிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவை நம்ம நாவாலே என்ன செஞ்சிடறோம், வாயினாலே கொண்டு வருகிறோம். ஆனா அப்படி ஆண்டவர் நம்மள இருக்கிறதுல என்ன செய்யல, விரும்பல. அதான் ஆண்டவருடைய இன்னொரு வார்த்தை அழகா போடப்பட்டிருக்கு. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எபேசியர் 6:17 இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்பவும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம எதை எடுத்துக்கொள்ளணுமா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்போ நமக்கு வந்து ஆவிக்குரிய பெரிய பட்டயம் எதுனா தேவ வசனம். இந்த வசனத்தை நம்ம எவ்வளவு மனப்பாடம்னாலும் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஒரு 5 வசனமோ 2 வசனமோ மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு ஜெபிக்க தெரியலனா கூட அந்த வசனத்தை நம்ம ரிப்பீட்டடா சொல்லும் போது கூட அது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பட்டயமா என்ன செய்யும், மாறும். என்னைய சுற்றிலும் இத்தனை பேர் என்ன தவறாக பேசுறாங்க, அதெல்லாம் நான் வேலை செய்கிற இடத்துல நாங்க இருக்கிற வீட்டை சுற்றிலும் என் கூட எல்லாருமே பகைக்கிறாங்க, எனக்கு விரோதமா பேசுறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நீங்க டெய்லி உட்கார்ந்து வசனங்களை வாசித்தால் அந்த வசனங்களை அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த வசனம் நமக்கு என்ன செய்ய எப்படி இருக்குது, பட்டயமா இருக்கிறது. நீங்க அதான் அதுக்கு இந்த எபேசியர் 6வது அதிகாரம் அதுல 16வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பொல்லாங்கண்ணியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். அதுக்கப்புறம் தான் போடப்பட்டிருக்கு, இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரம். பொல்லாங்கன்னா நமக்கு சத்துரு தான், சாத்தான் தான். ஒரு பொல்லாங்கன் தேவன் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க நம்மளை நெருங்க விடாதபடி நம்மளோடு இருக்கிற மனிதர்களை கூட நமக்கு விரோதமா எழுப்பி விடுகிற ஒரு பெரிய அந்த ஆயுதம் உடையவன் யாரு, சாத்தான் தான். அவன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். அப்ப நம்ம அதுக்கு அந்த எயிற எல்லாவற்றையும் எடுக்கிறது நம்ம விசுவாசம். விசுவாசம்னா நம்ம முதல்ல நம்பணும். நம்பக்கூடாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போதும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அந்த நம்பிக்கையில நம்ம தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை ஏந்தி நம்ம ஜெபிக்கிறவர்களாக, அந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்கிறவர்களாக, அந்த வசனத்தையே நம்ம சொல்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்டயமாய் நமக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்தோம் நெகேமியால. அவங்க அழகா வேலை செய்யறாங்க. ஒரு கையில அவங்க கையில வேலையும் இன்னொரு கையில பட்டயமும். அப்ப நம்ம எடுக்கிற பட்டயம் அந்த நாவின் பட்டயம். நம்ம முதல்ல பார்த்தோம், நம்ம நாவு தான் அது ஒரு பெரிய கருக்கான பட்டயமா என்ன செய்யுது, இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 63:3 போடப்பட்டிருக்கும், தங்கள் நாவை
பட்டயத்தை போல் கூர்மையாக்கி. நிறைய இடத்துல அங்கே சங்கீதங்கள்ல நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாவு வந்து ஒரு பட்டயத்துக்கு ஒப்பிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கும், அதில் போடப்பட்டிருக்கும் வசனங்கள். அப்போ நம்ம நாவு நம்மளே நம்ம சொந்தமாய் நம்மளுடைய நாவை பட்டயம் போல நம்ம என்ன செய்ய வேண்டாம், கூர்மையாக்காமல் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்குடைய பட்டயமாய் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பட்டயம், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதமா நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும், தேவனுடைய வசனத்தை. இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இதை நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது, அதுதான் அழகா அந்த இடத்துல எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அதுல அழகா போடப்பட்டிருக்கு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். ஆவியில நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணுமா. அப்ப இந்த ஆவியில ஜெபம் பண்றதுக்கு முன்பாக தான் அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப வசனம்னா நம்ம இந்த வேதாகமத்துல இருக்கிற போடப்பட்டிருக்க ஒவ்வொரு வசனம் தான் நமக்கு ஆவியின் பட்டயம். அப்ப இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கொண்டாதான் நம்ம எப்படி ஜெபிக்க முடியும், ஆவிக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க இல்லை, எனக்கு ஜெபம் பண்ண மட்டும் தான் பிடிக்கும், எனக்கு வசனம் வாசித்தாலே தூக்கம் வரும், எனக்கு வசனம் வந்து வாசித்தாலும் புரியாது, அப்படி சொல்கிறவர்களா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த 17வது வசனம் 18வது வசனம் நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க தெளிவா எடுத்து நீங்க சும்மா இருக்கும்போது வாசித்து பாருங்க. அதுல முதல்ல போடப்பட்டிருக்கு, இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை. இதை எடுத்துக்கொண்டாதான் நம்ம ஆவிக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். ஆவிக்குள்ள தேவனோடு இணைந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறணும்னா தேவ வசனமாகிய பட்டயத்தை தான் நம்ம முதல்ல என்ன செய்யணும், எடுத்துக்கொள்கிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம் எபிரேயர் 4 அதிகாரம் 12வது வசனத்துல, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளமா. இந்த பட்டயம், இந்த தேவனுடைய வார்த்தைங்கிற ஒரு பெரிய பட்டயமே நமக்கு என்ன செய்யும், போதும். அதுவே நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய காரணமா என்ன செய்யும், இருக்கும். நம்ம நிறைய நேரத்துல நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்மளே இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்துடலாம், நம்மளே எல்லாவற்றையும் செய்துடலான்ட்டு நம்ம வேதாகமத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஜெபம் பண்ணாம நம்மளே ஒரு முடிவை கொண்டு வரும்போது அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய தோல்வியில தான் என்ன செய்யும் முடியும். அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நெகேமியாவில் உள்ள சம்பவத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அவங்கள வந்து அலங்கத்தை கெட்ட விடாதபடி நிறைய பேர் கூடி அவங்களுக்கு விரோதமாய் கடிதங்களை போடுவாங்க, அவங்களுக்கு விரோதமாய் அவங்கள பயமுறுத்தி பேசுவாங்க. நிறைய செய்யும் போதும் நெகேமியா வந்து இந்த இடத்துல அவங்க அழகா அந்த நெகேமியா 4வது அதிகாரம் அதுல 23வது வசனம் பாத்தீங்கன்னா, நானாகிலும் என் சகோதரராகிலும் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம், அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. இந்த இடத்துல அவங்க அந்த அதிகாரம் நம்ம முதல்ல பார்த்தது 17வது வசனத்துல போடப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல தான் நம்ம பார்த்தோம், அவரவர் கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அவங்க அந்த வேலைகளை இங்க வந்து முடிக்கிறாங்க. நாங்க இந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் எங்க வஸ்திரங்களை நாங்க என்ன செய்யல, களைந்து போடல. அவரவருக்கு ஆயுதமும், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எங்களுக்கு வேணுங்கிற ஆயுதம் இருந்தது, எங்களுக்கு வேண்டிய தண்ணி என்ன செஞ்சிச்சு, கிடைச்சிச்சு. அவங்களுக்கு எந்த குறையும் அந்த நாட்களை இல்லை. மற்ற அவங்களுடைய கற்ற வேலையை தடை செய்கிற அந்த சத்துருடைய இஷ்டத்துக்கும் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யல, விடல. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை சக்சஸ்ஃபுல்லா ஆண்டவர் கட்டுவதற்கு உதவி செஞ்சாரு. அப்ப அவங்க கையில அந்த நாள்ல இருந்த பட்டயத்துக்கு ஒப்பாக நம்ம கையில இப்ப கொடுக்கப்பட்டிருக்க பட்டயம் என்னது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்ப நீங்க செய்யற வேலை, நீங்க செய்யற பிசினஸ், அல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனையே நம்ம 2 கைகளை நம்ம வாழ்க்கையில, நான் தான் முதல்ல சொன்னேன், வேலை ஒரு இது, இன்னொன்னு வந்து இந்த பட்டயம். அப்ப நம்ம எந்த பட்டயத்தை எடுக்க போறோம், நாவுங்கிற ஒரு பட்டயத்தை எடுத்தோம்னா நமக்கு அந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். நம்மளே பேசி நம்மளே அந்த காரியத்தை சால்வ் பண்ணணும், நம்மளுடைய நாவை வச்சே நம்ம எல்லாம் பண்ணணும்னு நினைச்சா ஆண்டவர் நம்மளோட என்ன செய்ய மாட்டார், நமக்காக யுத்தம் செய்ய ஆண்டவருக்கு முடியாது. அப்ப நம்ம தேவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை வாசித்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு நீங்க இந்த வார்த்தையை வச்சுட்டு ஆண்டவரே, அவங்க வந்து ஒரு கையில வேலையை செய்து மறு கையிலே ஆயுதம் படுத்தி இருந்தார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அவங்க பாருங்க, கட்டுகிறவர்கள், அதுல 18வது வசனம் போட்டீங்க பாத்தீங்கன்னா, கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். அதுக்கு கீழே 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீங்கள் என்னிடத்தில் எக்காலத்து
கேட்டீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ என்றைக்கு தேவன் நம்ம கூட, நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்கோம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்போ நமக்காக ஆண்டவர் வந்து எப்போ யுத்தம் பண்ணுவார்னா, நம்ம வாயால வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போது தேவன் நமக்காக என்ன செய்ய மாட்டார், யுத்தம் செய்ய மாட்டார். நம்மளுடைய வேலையை நம்ம செய்து கொண்டு அந்த பட்டயத்தை, தேவ வசனமாகிய பட்டயத்தை நம்ம ஏந்தி கொண்டு தேவனை நோக்கி நம்ம பார்த்து அந்த இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறார், யுத்தம் செய்கிற வல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களை வந்து ஜெபத்திலேயோ ஒருவேளை உங்கள் ஊழியத்தில் முன்னேற விடாமல் தடுக்கிற எந்த பிசாசின் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுலேயும் ஆண்டவர் ஜெயத்தை என்ன செய்கிறார், தருகிறாரு. அப்புறம் உங்களுக்கு உலக பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள், உங்களுடைய இடப்பிரச்சனைகளோ, கடன் பிரச்சனைகள், வேலை இல்லாத பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளில் உங்கள் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவ வசனத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அந்த வசனத்தை அப்படியே அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படுகிறவர்களாக அப்படி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் வந்து நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவனா என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலில் பாத்தீங்கன்னா அந்த ஏலி தாத்தா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அந்த இடத்துல சாமுவேல் வந்து என்ன செய்யற, ஒரு சின்ன ஜெபத்தை தான் பண்ணுவார். ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் அந்த சாமுவேல் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் தேவ வசனமே என்னதான் இருந்துச்சா, அபூர்வமாக இருந்துச்சான். பார்க்கலாம் 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கும் பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக, 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதியட்சியமான தரிசனம் இருந்ததில்லை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் 9ஆவது வசனத்தில் பேசும்போது அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலை ஒவ்வொரு நேரம் கர்த்தர் அவன் முன்னாடி வந்து நின்று அவனை கூப்பிட்டு அவன் கூட என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஆனா இந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. நமக்கு கிடைத்த மாதிரி இல்ல, அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. ஆனா ஒரு சிறு பையன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் வந்து திரும்பியும் அவனை கூப்பிட்டு என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இந்த நாள் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து நம்மளே நம்முடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் செய்யாம ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த வேதத்தை வாசிக்கும் போது உங்க கூட எந்த வசனம் பேசுது, என்ன காரியத்தை நம்ம விடணும், எப்படி நம்ம நடக்கணும்னு ஒரு வசனம் நம்ம கூட பேசுதுன்னா அதை நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது ஆண்டவர் வந்து சாமுவேல் கிட்ட வந்து நின்று பேசின தேவன் உங்களோடும் வந்து பேசுகிற தேவனா என்ன செய்யறார், இருக்கிறார். வசனம் அபூர்வமா இருந்த காலத்துல அவன் கூட வந்து நின்று ஏலி குடும்பத்துக்கு என்ன சேவைங்கிறத ஆண்டவர் என்ன செய்தார், குறித்து பேசினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பேசினார். அந்த நாட்கள்ல சாமுவேலை வைத்துதான் 2 ராஜாக்களை ஆண்டவர் என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவர் அந்த குட்டி சாமுவேலை தான் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து நம்மளை அப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்குள்ள கொண்டு போகணும்னு தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறார், விரும்புகிறார். அப்போ நெகேமியா காலத்துல நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கெட்ட வேலை, அந்த கெட்டுமான வேலைக்கே முழுசு ஒரு பெரிய தடை வரும்போது ஆண்டவர் அந்த நாட்கள்ல அவங்களுக்காக யுத்தம் செய்து அந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்தார். இந்த நாள்ல நம்மளும் நம்ம யோசித்துக்கலாம், நம்ம கையில நம்ம எந்த பட்டயத்தை எடுக்க போறோம், தேவனுடைய பட்டயத்தை, அந்த வசனமாகிய பட்டயத்தை எடுக்க போகிறோமா, இல்லை நம்மளுடைய நாவை கூர்மையாக்கி இன்னும் அதை வச்சே நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்கலாம்னு நினைச்சோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வியில தான் வந்து முடியும். அப்போ வேதத்தை நம்ம தியானித்து அந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார், யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார்.
அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இயேசப்பா என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை தியானித்த, வார்த்தையை கவனித்த, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசப்பா. ஒருவேளை ஆண்டவரே அவங்களுக்கும் இந்த வசனம் ஒருவேளை ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே டச் ஆகி இயேசப்பா நானும் என் வேலை ஒன்று, என் கையில் இன்னொரு பட்டயமாக தேவனுடைய வார்த்தையை நான் எடுக்கிறேன் இயேசப்பா. இந்த நாள்லேருந்து எனக்கு அதற்கு உதவி செய்யுங்க. உங்கள் வார்த்தையை நான் தியானிக்கிறேன், உங்கள் வார்த்தையை அதிகமாக நான் வாசிக்கிறேன், அதே எனக்கு பட்டயமாக இருக்கட்டும். என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஜெயந்தாங்க, எனக்கு இந்த என்னுடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க, அல்ல எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தாங்க, எங்களுக்கு சமாதானத்தை தாங்க, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கன்னு யாரெல்லாம் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ இயேசப்பா, அவங்களுக்கு அந்த காரியங்களை அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே.